ஸ்டூடெண்ட் தான். ஏன்னா பிள்ளை சின்ன சின்னதாக தப்பு பண்ணா கூட கடைசியில் சரியாயிடுவான், நம்மளை பார்த்து சரியாயிடுவான். பழைய ஒப்புமையெல்லாம் எப்படின்னு தெரியுமா? உங்க அப்பா பாடுறான்னு சொல்லுவாங்க, அம்மாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. முன்னால அடிக்கடி வந்து ஒப்புமை சொல்லுவாங்க, உங்க அப்பா பாடுறா எப்படி மனுஷன் பாடுறா, உங்க அப்பா பாடுறா, உங்க மாமா பாடுறா, உங்க அத்தையை பாடுறா, உங்க சித்தியை பாடுறாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே சொல்றதுக்கு உதாரணம் இருக்கணும். அப்படி வீட்டுக்குள்ள சொன்ன உதாரணம் இருக்குன்னா நாம கரெக்டா இருக்கணும், நாம கரெக்டா இருந்தா புள்ள கரெக்டா இருக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை இழந்து விட்டு பிள்ளைகளை எப்படி வழி நடத்த முடியும்? மறுபடியும் சொன்ன பிள்ளைகளை கை விட்டுறாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் உங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கான பிள்ளைகள். இந்த உலகம் நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க வேண்டியது, நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இந்த பார்த்தவங்கள நன்கொடையாளர், இது மாதிரி எத்தனை நன்கொடையாளர்கள் உங்களுடைய பிள்ளைகளா வரப்போறாங்கன்னு யாருக்கு என்ன தெரியும்? தெரியாது. நமக்கு யார்கிட்ட என்ன இருக்கு நமக்கு தெரியாத பட்சத்தில் நீ இதுதான் முடிவு பண்றதுக்கு நாம யார்? 8ஆம் கிளாஸ் வரைக்கும் சரியா படிக்காத பையனுக்கு சரியான வழி நடத்த கிடைச்ச பிறகு 9ஆம் கிளாஸ்லயும் 10ஆம் கிளாஸ்லயும் படிச்சு மாநிலத்தில் நல்ல இடத்துக்கு வர்றான். 10ஆம் கிளாஸ் பெரிய அளவுக்கு மார்க் எடுக்காதவங்க 12ஆம் கிளாஸ் பெரிய அளவுக்கு மார்க் எடுத்து நல்ல இடத்துக்கு வரான். இதெல்லாம் உருப்படாத ஊரே காதி தூக்கி போடா ஒதுக்கி வச்ச பையன் அமெரிக்காவில் சிரிக்கிறாங்க உட்காந்து தமிழண்டா அவங்க காலை தூக்கிட்டு ஸ்டேட்டஸை போடுறான். எவனுக்கு எப்ப என்ன நடக்கும் தெரியாது, யாரோ விட்டு அதை செஞ்சிடும். அவ்வளவுதான். மானிஃபெஸ்டேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் நம்பிக்கையை கொடுங்க. எங்க அப்பா எனக்கு சின்ன விஷயம் சொல்லிட்டே இருப்பார். எனக்கு லெட்டர்லாம் அவங்க ஹாஸ்டல்ல படிக்கிறப்ப எல்லா லெட்டரையும் மேல எழுதுவார். மாபெரும் சமைதலில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். எல்லா லெட்டர்லையும் மேல இருக்கும். என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை? உள்ள ஜெயிச்சிருங்கிற நம்பிக்கை, உள்ள வளர்ந்துருங்கிற நம்பிக்கை. ஒரு பள்ளிக்கூடத்துல சீட்டு கிடைக்காத ஒரு பிரபலமான பள்ளிக்கூடம், 9ஆம் வகுப்புல 8ஆம் வகுப்புல அந்த சீட்டே கொடுக்க மாட்டாங்க. எங்க அப்பா போய் அந்த சீட்டு கேட்கிறப்போ அவங்க கொடுக்கல. கடைசியில் அவங்க கோபமாயி உங்க பிள்ளை எங்க பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்தா என்னங்க கிடைக்கும் அப்படின்னாங்களா? எங்க அப்பா சொல்லியிருக்காரு, பெருமை கிடைக்கும் அப்படின்ட்டு. பெருமை கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. உலகத்துல மற்றவன் யாரும் எப்படி நம்புறாங்கிறதா பெரிய நம்ம இம்பார்ட்டன்ஸ் தந்துடாது. நம்ம வீடு நம்புறதுங்கிறதா ஒரு பிள்ளைக்கான நம்பிக்கை. எங்க அம்மா என்னை நம்புறாங்கிறதா பிள்ளைக்கான பெரிய நம்பிக்கை. ஏன்னா நீங்க தான் முதல்ல இருக்க. ஒரு பிள்ளையை தூக்கி போட்டு பிடிக்கிறீங்கல்ல, அவர் தூக்கி போட்டு பிடிக்கிற பிள்ளை சிரிச்சுட்டே மேல போக, சிரிச்சுட்டே கீழே கவனிச்சிருக்கீங்களா? அவங்க வீட்டுக்கார தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்க. ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அது கேட்கிறேன், ஏப்பா தூக்கி போட்டு பிடிக்கிறேன். சரி தெரியுங்க, ஆனா என்ன சொல்லுவீங்க? ஏங்க விற்ற மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா புள்ள கேட்க, எங்க அப்பா என்ன விற்ற மாட்டான்னு சந்தோஷமா மேல போகும், சந்தோஷமா கீழே வரும். பிள்ளைங்களை விற்றாரு விற்ற மாட்டீங்கன்னு தெரிஞ்சாலே புள்ள கரெக்டா இருக்கும். நல்லவனாயிரும் சொல்லி கொடுங்க போதும், இதெல்லாம் தானாவே வந்துடும். You can't decide that what you can become அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாராக வேண்டும் நீ முடிவு செய்ய முடியாது. நீ என்ன கேரக்டரோட இருக்கணும்னு முடிவு பண்ணலாம். அந்த கேரக்டர் தான் நீ யாராக முடிவு பண்ணணும். இந்த உலகத்துல படிச்சவெல்லாம் ஜெயிச்சானா? இந்த உலகத்துல காசு வச்சிருக்கவெல்லாம் ஜெயிச்சானா? ரொம்ப ஆயுதம் பலத்தோட இருக்கவெல்லாம் ஜெயிச்சானா? எவன்கிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அவன் தான் ஜெயிச்சான். எந்த பிள்ளைகிட்ட கேரக்டர் இருந்துச்சோ அதனால தான் ஜெயிச்சான். அதனால டீச்சருக்கு